Hi guys, welcome to Quantum FX. This is Arvind Raja. இந்த வீடியோவில் வந்து நம்ம விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் இதை எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இதோட யூசஸ் என்ன, இதை எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இதுக்கெலாம் வீடியோ பண்ணுவோன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஒன் கிளைண்ட்டே வந்து இதுக்கு வீடியோ போடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஷல் வி ஸ்டார்ட். நான் யூஸ் பண்ணுறது வந்து கிளவுட்ஸி VPS. ஓகேங்களா, இதோட ட்ரஸ்ட் பைலட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து FXVM இந்த VPS யூஸ் பண்ணால் இது கொஞ்சம் பிட் காஸ்ட்லி கம்பேர்ட் டு கிளவுட்ஸி. ஸோ மோஸ்ட் இதில் ட்ரை பண்ணுங்கள், இல்லை பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் இதிலே பண்ணுங்கள். ஓகேவா, எதுக்கு இந்த VPS யூஸ் பண்ணுறோம்? நீங்கள் ஒரு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா 24/7 உங்களால் வந்து சிஸ்டமை ரன் பண்ண முடியாது, உங்களுடைய பர்சனல் சிஸ்டம். ஓகேங்களா, அப்படியே ரன் பண்ணாலும் இப்போ உங்களுடைய MT5 சர்வர் லொக்கேஷன் ஒவ்வொரு ப்ரோக்கரும் வந்து மேக்ஸிமம் லண்டன், நியூயார்க்கு, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துல தான் அவங்களுடைய MT5 சர்வரை வந்து வச்சுருப்பாங்க டு கனெக்ட் டு த லிக்யூரிட்டி ப்ரொவைடர். நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்களுடைய சர்வர் லண்டனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுக்குற ட்ரேடுக்கு அங்கே லண்டனுக்கு ஃபஸ்ட்டு போகும். ஓகேங்களா, அந்த நெட்வொர்க் டேட்டா பேக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. அது போகிறது டிலேஸ் ஆகும், லேட்டன்சி வந்து கொஞ்சம் குறையும். 1 செகண்ட் ஆகும், 2 செகண்ட்ஸ் ஆகும். அப்போக்கி நீங்கள் ஒரு பை பண்ணுறீங்க அப்படின்னா 2 செகண்ட் கழிச்சு தான் அங்கே பையாக விழுவும். அப்புறம் அங்கேருந்து MT5லேருந்து லிக்யூரிட்டி ப்ரொவைடர் எல்பிக்கு போகணும். ஸோ இந்த டிலேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம டேரெக்டாக லண்டனில் இருக்க VPSஐ வாங்கிட்டோம்னா நம்ம லண்டன்லேருந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வரில் லண்டனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் லொக்கேஷனில். அப்படிங்கும்போது நம்ம லண்டனில் ஃபிசிக்கலாக லண்டனில் இருந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா, ஸோ இங்கே இந்தியாவிலேருந்து ஒரு டெஸ்க்டாப்பில் VPS இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் லண்டனில் VPS யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லேட்டன்சி ஸ்பீடு கிராஜுவலாக நமக்கு ரொம்ப கம்மியாகும். 10 ms மைக்ரோ செகண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தால் தான் நமக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரைவேட்டோட க்ளோசஸ்ட்டாக இருக்கும்னு மீனிங். ஒரு 400-500 MSலாம் நிறைய அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க கனெக்ஷனு. அது எப்படி பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய MT5 அப்ளிகேஷனில் பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி அக்சஸ் பாயிண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 5 ms அப்படின்னா 5 மைக்ரோ செகண்ட்ஸ். இதெல்லாம் அக்சஸ் பாயிண்ட்ஸ்லாம் வெவ்வேறு லொக்கேஷன் காமிக்கும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து லேட்டன்சி ஸ்பீடு அதிகமாக இருக்கும், விச் வில் அஃபெக்ட் அவர் ப்ராஃபிட்ஸ். ஸோ நான் வந்து 5 ms அப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே நீங்கள் உங்களோட MT5 அக்கௌண்ட் எங்கே இருக்கோ அதே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வரும். எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டன்சி ஸ்பீடு கம்மியாக இருக்கோ அவ்வளோதுக்கு நமக்கு ப்ளஸ். ஓகேவா, அண்டு பர்ச்சேசிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளவுட்ஸி வந்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் ஜஸ்ட் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு கொடுத்து சைன்அப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். பேஜ் வந்ததுக்கப்புறம் எடுத்தோனையும் விண்டோஸ்க்கு போயிடும். நம்ம வந்து இந்த உபுண்டு, Debian, CentOS இதிலெல்லாம் நம்மளால் ரன் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து லினக்ஸ் பேஸ் பண்ணது. நமக்கு இந்த 2012 சர்வர் விண்டோஸ் சர்வர் சூஸ் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் நியூயார்க், மோஸ்ட்லி நியூயார்க் தான் இருக்கும். நியூயார்க் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆஃபர் வச்சுருப்பாங்க. லண்டனுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. இப்போ நான் நியூயார்க்கில் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து ப்ரைஸ் மாறும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். லெட்ஸ் வெயிட். மோஸ்ட்லி லண்டன், நியூயார்க்கு இல்லை சிங்கப்பூர் அந்த மாதிரி தான் இருக்கும். சிங்கப்பூர் இதில் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. உங்கள் சர்வர் சிங்கப்பூரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு FXVMல ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டில் தான் கேட்கணும். என்னுடைய சர்வர் எங்கே இருக்குது, நான் வந்து யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து லேட்டன்சி ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னு ஜஸ்ட் சேட் பண்ணுங்கள். ஓகேவா, சேட் பண்ணி கேளுங்க. எல்லாத்துக்கும் என்கிட்டே வராதிங்க. நிறைய பேர் வந்து கிளவுட்ஸில் ஒர்க் ஆகலைனாலும் என்கிட்ட தான் வருவாங்க. அண்ட் FXVMல பிரச்சனைனாலும் என்கிட்ட தான் வருவாங்க. வாண்டேஜில் எதுவும் பிரச்சனைனாலும் என்கிட்ட தான் வருவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த கஸ்டமர் சப்போர்ட், ஒவ்வொன்றுலேயும் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் டெய்லியும் எனக்கு வந்து ஒரு 100 பேர்கிட்ட மேலே மெசேஜ் பண்ணுறீங்க. நான் நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணுறதே அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களாம் MT5 லாகின் பண்ணுறது எப்படின்லாம் கேட்குறாங்க. ஓகேவா, நான் வந்து ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லைக் தட். இதெல்லாம் நீங்களே பேசிக்காக கற்றுக்கணும். ஓகே, நியூயார்க் விண்டோஸ் சர்வர். ஓகே, ரெகுலரில் நியூயார்க், மறுபடியும் நியூயார்க். இது வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, டக்குன்னு அங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ நியூயார்க் சூஸ் பண்ணிட்டு விண்டோஸ் சூஸ் பண்ணிட்டு ப்ரைஸ் பாருங்கள். $13 இருக்குது. ஹவர்லிக்கு 10% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. நம்ம மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணும்போது 12.71 வருது. குவார்ட்டர்லிங்கும் போது 11.96 வருது.
ஸோ நம்ம சும்மா ஜஸ்ட் மந்த்லி 12.71 ரெகுலர் சிபி. ஓகே, ஒவ்வொரு ப்ரைஸும் நீங்கள் இதில் வந்து 2 டெர்மினல் ரன் பண்ணலாம். ஓகேவா, 2GB 1GB ஒரு டெர்மினல்னு கணக்கு வச்சுக்கோங்க. 2GB 2 டெர்மினல் ஈஸியாக ரன் பண்ணலாம். ஒன் செகண்ட் ஒரு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ஆட்டோ ரினியூவல் இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகணும்னா ரினியூவல் கொடுக்கலாம், இல்லை வேண்டாம்னா மைனஸ் பண்ணிடலாம், இதை எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். தென் 12.71 ஹவர்லி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நியூயார்க் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்கள். நியூயார்க்கா, அந்த பிளான் இருக்கா, இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு செக் பை யுவர் செல்ஃப். விண்டோஸ் சர்வர் இருக்கா, அப்புறம் டிப்ளாய்னும். இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி ஓகே, நம்ம வந்து பே பண்ணணும். கார்டு மூலியமாகவும் பண்ணலாம், $13 போடுறேன். கார்டு மூலியமாக பண்ணலாம், பிட்காயின் மூலியமாக பண்ணலாம், பேபால் இருந்தால் நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். ஓகேவா, நான் கிரிப்டோவில் பண்ணுறேன். சில உங்களுக்கு வந்து உங்கள் டெபிட் கார்டு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன், குளோபல் ட்ரான்சாக்ஷன் அலோவ் பண்ண மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி அலோவ் பண்ணுங்கள், இல்லைன்னு இருக்காங்க. உங்கள் பேங்க்கு போயிட்டு எனேபிள் பண்ணுங்கள், இல்லை உங்கள் நெட் பேங்கிங்கில் எனேபிள் பண்ணலாம். டூ வாட் உங்களுக்கு எது பாசிபிலிட்டியோ அதை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ செக் அவுட் பண்ணுறேன். I will get OTP. நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு OTP வரும். இல்லை பே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் திங். இதுக்கு வந்து இதெல்லாம் நீங்களே உள்ளே போயிட்டு நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேவா, இது வந்து ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. பட் எனிவே ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் பேமெண்ட் பண்ணும்போது ஒரு ஃபியர் இருக்கும், அதுக்காண்டி தான் இது. அண்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், க்ளவுட்ஸி விபிஎஸ்ல எந்த பிரச்சனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. ஐ எம் நாட் நான் வந்து இதை வந்து ஸ்பான்சர் எதுவும் பண்ணல, வந்து ப்ரொமோஷன் பண்ணல. ஓகேவா, இதுக்கு எனக்கு இந்த சம்மந்தம் இல்லை. நான் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த கஸ்டமர் ஆஃப் க்ளவுட்ஸி. நான் ஒரு 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அவங்க வெப்சைட்டு சம்டைம் வெப்பேஜ் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். பட் விபிஎஸ் எந்த பிரச்சனையும் வராது. விபிஎஸ் ரன் பண்ண இந்த வெப்பேஜில் சம் இஷ்யூஸ் இருக்குது. நானும் உங்களுக்கு நிறைய டைம் பண்ணிட்டே இருக்கேன். நான் வேணா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன், ஒர்க் பண்ணி தரேன்னு கூட கேட்டேன். ஏன்னா நான் வெப் டிசைன் பண்ணுவேன், நானும் கேட்டேன். பட் அவங்க வந்து அதை சர்க்காசமாக எடுத்துக்கிட்டு இல்லை வில் டூ ஒரு பெஸ்ட் அப்படின்னு போடுவாங்க. இட்ஸ் ஓகே. நமக்கு இந்த இது க்ரியேட் ஆகும். இந்த விபிஎஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு மெயிலுக்கு வந்து இதோட ஐபி அட்ரஸ்ஸு, பாஸ்வேர்டு, யூசர் நேம் எல்லாமே மெயிலுக்கு வந்துடும். அந்த மெயிலில் அதோட டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்ட்டில் போயிட்டு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணோம்னா அண்டு நம்ம அந்த விபிஎஸ் அந்த IPv4 அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். அதுதான் அதோட கேட்வே, அதுக்குள்ள தான் போகணும். போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கான பார்ட்டிஷன். ஒரு சர்வர்னா ஒன்றும் இல்லை, விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர். நீங்களே ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் ஓனராக கூட ஆகலாம். ஒரு பெரிய டேட்டா பேஸ் ஹார்ட் டிஸ்க்லாம் வச்சுட்டு ஒரு லண்டனில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் பார்ட்டிஷனாக பிரித்து கொடுக்கலாம். ஓகேங்களா, லொக்கேஷன் தான் முக்கியம். ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிட்டு அது கனெக்ஷன் API மட்டும் ஒரு கனெக்ஷன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் பார்ட்டிஷன் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 1 TB வந்து 2GB RAM 2GB RAMனு பிரித்து கொடுத்துட்டு அப்படி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. லொக்கேஷன் முக்கியம். மெயினாக இப்போது எக்ஸ்னஸோட MT5 சர்வர் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன்லேயே உங்களால் ஒரு சர்வரை கொண்டு போக முடியும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாக கிடைக்கும். டேரெக்டாக LPயில் கனெக்ட் பண்ணுற மாதிரி மீனிங் தான் அதுவும். பட் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து VPS கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அண்ட் திஸ் IPv4 அட்ரஸ். இங்கே உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும். இதை அப்படியே காப்பி பண்ணி ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனில் போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த VPS வந்துடும்.
ஓகே, நமக்கு வந்து விபிஎஸ் கிரியேட் ஆகிடுச்சு. IPv4 அட்ரஸ் ஓகேங்களா. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சில டைம், IPv6 நிறையா வரும். IPv4 அட்ரஸ் தான் இதோடைய கேட்வே ஓகேவா. இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய யூசர் நேமு பாஸ்வேர்டு அதை கேட்கும் ஓகேவா. அந்த கீஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டு நமக்கான ஒதுக்கப்பட்ட பார்ட்டிஷன் அந்த சர்வரை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி அட்மினிஸ்ட்ரேட்டர், காப்பி த பாஸ்வேர்டு. ரிமெம்பர் மீ கொடுத்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் அதை போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக IP அட்ரஸ் கொடுத்தாலே உள்ளே போயிடலாம். டோன்ட் ஆஸ்க் மீ அகைன்னு கொடுத்துருங்க. ஸோ இதுதான் நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட சர்வர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்கு அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய MT5 என்ன ப்ரோக்கராக இருக்கலாம், வாண்டேஜாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அதில் அந்த செட்டப் ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த செட்டப் ஃபைல் இங்கே பேஸ்ட் பண்ணணும். வெளிலேருந்து டவுன்லோட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் மீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான MT5 பிளாட்ஃபார்ம் நீங்கள் இது நியூயார்க் லொக்கேஷனாக, இது வந்து நியூயார்க் லொக்கேஷனில் இருக்க VPS. நியூயார்க்கில் உங்களுக்கான சிஸ்டம் வாங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. இதுலேருந்து நீங்கள் நியூயார்க்கில் இருக்க MT5 சர்வர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகேவா. இங்கேருந்து நீங்கள் இப்போ நான் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் இப்போ என்னோடய சிஸ்டம் இப்போ நியூயார்க்கில் இருக்குது, இதில் நான் லாகின் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறையா plenty ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்குது ஓகேவா. தட்ஸ் வை இதுதான் முக்கியமான ரீசன். அண்ட் செகண்டரி ரீசன் என்ன அப்படின்னா 24/7 இந்த VPS ஆன்லேயே தான் இருக்கும். உங்கள் அன்டில் உங்கள் அமௌண்ட் ட்ரைன் ஆகிற வரைக்கும் இது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் அப்படியே அமௌண்ட் ஃபண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ க்ளவுட்ஸில் இங்கே கிரெடிட்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு நீங்கள் ப்ளஸில் கொடுத்துட்டு ஃபண்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு டைம் குறையும் போதும். ஏன்னா ஆட்டோ ரெனியூல் கொடுக்கல, ஆட்டோ ரெனியூல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். ஆட்டோ ரெனியூல் கொடுக்கலன்னா நீங்கள் அதை ஒரு டைம் நீங்கள் ஃபண்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஓகேவா. தட்ஸ் இட் சிம்பிள். இதுக்கு ஒரு வீடியோ போடணுமானே நான் ஐ டோன்ட் நோ. இட்ஸ் வெரி சிம்பிள் திங்ஸ் அண்ட் ஆல். எதுவும் டவுட்னா இந்த மாதிரி சர்வீசஸில் இருக்குது சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் VPS வாங்கணும் அப்படின்னா இவங்க வெப்பேஜ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உங்கள் மறுபடியும் VPS வாங்கணும் அப்படின்னா நியூஸ் சர்வீஸ் போய்ட்டு VPS வாங்க. எதுவும் பிரச்சனை அப்படின்னா சப்போர்ட்டில் போய்ட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. டோன்ட் கம் டு மீ. என்னால் 50+ மெசேஜ் என்னால் பார்க்கும்போதே எனக்கு ஹெட்டேக் வந்துடும். ஏன்னா என்னோடய ஒர்க்கை பார்க்குறதா, ஆஃபீஸில் ஒர்க் பார்க்குறதா, இல்லை இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் உட்காந்து ரிப்ளை பண்ணிருக்கா. ஐ எம் ஃபெட் அப் ரியலி ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரோக்கர், வாண்டேஜ், எக்ஸ்னஸ் இதில் எதுவும் பிரச்சனைனா என்கிட்ட வாங்க ஓகேங்களா. அதை நான் பார்த்துக்குவேன். இந்த மாதிரி இதெல்லாம் அவுட் ஆஃப் மை சிலபஸ். இதெல்லாம் நீங்களே பார்த்துட்டு இது உங்கள் இதில் தான் இருக்கணும். இதில் எந்த இஷ்யூனாலும் இதில் ஐம் நாட் கம்மிங் டு திஸ் ஓகேவா. இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் உங்கள் இதில் லேட்டன்சி எதுவும் குறையுதா அப்படின்னாட்டும் என்கிட்ட வாங்க. இதோட அக்கௌண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சார் நிறைய ப்ரோக்கர் சொல்ல மாட்டாங்க, மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. நான் வந்து என்னுடைய சோர்ஸ் வச்சுட்டு நான் வந்து கேட்டுட்டு இருப்பேன் சில இதில். பட் மோஸ்ட்லி நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி லண்டன், நியூயார்க் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லண்டன் ட்ரை பண்ணுங்கள் 1 மந்த்து. அப்படி இல்லையா லேட்டன்சி அதிகமாக இருக்கா, அடுத்து நியூயார்க் வந்துடுங்க. அப்போ கம்மியாக இருக்கா, அப்போனா உங்கள் சர்வர் வந்து நியூயார்க்கில் தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்களே கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு எல்லாம் க்ரோன் அப்ஸ் ரைட். ஸோ தட்ஸ் இட். ஓப்பன் பண்ணிக்கோங்க. FXVMலனா நீங்கள் FXVMலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். யூ ஜஸ்ட் செக் இட் அவுட். இது ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் க்ளவுட்ஸி. அண்ட் தென் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் FXVM ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.